ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பால் பாயசம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவு சேமியா எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஈவினிங் பாயசம் செஞ்சு வைமான்னு கேட்டு போனாங்க. அதுக்காக இன்றைக்கி நான் பாயசம் ரெடி பண்ண போகிறேன். இந்த சேமியா ஆல்ரெடி வறுத்த சேமியா தான், நம்ம வறுக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், நல்லா சுடு தண்ணியில் ஜவ்வரிசி போட்டு நல்லா சூடாக்கிக்கிட்டேன். ஜவ்வரிசி உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. நல்லா இப்போ வெந்துருச்சு ஜவ்வரிசிலாம். இப்போது சேமியாவை போட்டுக்கலாம். சேமியாவை போடுறேன். இதுக்கு நாட்டு சர்க்கரை போட்டுக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். ஆனால் என் பெரிய பொண்ணுக்கு நாட்டு சர்க்கரை போட்டால் டேஸ்ட்டு பிடிக்காது. சின்ன பொண்ணும் தம்பியும் சாப்பிடுவாங்க, பெரிய பொண்ணு சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் பால் ஊற்றிக்கலாம். இப்போது இதில் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது இப்போ நல்லா கொதிச்சிச்சு. அடுத்தது இதை அப்படியே வச்சுட்டு நம்ம இன்னொரு கடாய் வச்சு அதில் நெய் போட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு வறுத்து மேலே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நட்ஸ் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இதை இப்போ நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா கோல்டு கலராக வரும். வறுத்து எடுத்துட்டு பால் பாயசத்தில் போட்டுற வேண்டியதான். பொன்னிறமாக வறுத்தாச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பால் பாயசம் ரெடி. சூப்பர், அருமையான டேஸ்ட்.